வணக்கம் நண்பர்களே. இந்த குளிர்கால சூழலுக்கு எப்படி பொருந்துறது அப்படின்றது தான் நம்ம இந்த பதிவில நம்ம பார்க்க போறோம். இந்த குளிர்காலத்துக்கு பொருத்தமான உணவு முறை எது? என்ன மாதிரியான உணவுகள்லாம் சேர்க்கணும்? எதெல்லாம் நீக்கணும்? என்ன மாதிரியான வாழ்வியல் பழக்கவழக்கங்கள வந்து நம்ம இந்த பருவ காலத்தில நம்ம பண்ணணும்? இப்போ இந்த விஷயங்கள் பத்தி நம்ம இதில விலாவாரியா நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, அம் ஒரு பேப்பர், பேனா எடுத்து இந்த விஷயங்கள்லாம் நோட் பண்ணி கூட நீங்க வச்சுக்கலாம். ஃப்யூச்சர்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. இப்போ குளிர்காலம் அப்படின்ற பட்சத்தில, ஒ உடம்பு வெளியில வெளியில இருக்கக்கூடிய சூழல் கம்ப்ளீட்டா வந்து குளிர்ச்சி அடையும். இப்போ மழைக்காலம் அப்படின்ற ஒரு விஷயம் போயிட்டுருக்குது. தூறலும், மழையும், புயல்களும் சேர்த்து நமக்கு வந்துட்டே இருக்கும். இதுக்கப்புறம் வரக்கூடிய பருவகாலம் குளிர்காலங்களா இருக்கும். பனிப்பொழிவு அந்த மாதிரியான விஷயங்களா இருக்கும். இன்னும் எப்படியும் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் வரைக்கும் இந்த விஷயங்கள் இந்த குளிர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டுருக்கும். இப்போ அதுவரைக்கும் நம்ம இந்த மாதிரியான உணவு பழக்கங்களையும், வாழ்வியல் முறையும் நம்ம கடைப்பிடிச்சுட்டு வரும்போது நம்மளோட உடம்புல இயல்பான எதிர்ப்பாற்றல நம்ம தக்க வச்சுக்கலாம். அ எந்த ஒரு அறிகுறிகளும், இந்த நோய் அறிகுறிகள் எதுவும் இல்லாம, இந்த பருவ காலத்த நம்ம கடக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த பதிவு. பொதுவாவே வெளியில குளிர்ச்சி அதிகமா இருக்குது அப்படின்ற நிலையில, உடலுக்குள்ள அகவெப்பம் அப்படின்றது கொஞ்சம் அதிகரிக்கும். அதாவது வெளியில குளிர்ச்சி, உள்ளுக்குள்ள வெப்பம் அப்படின்ற மாதிரி. இப்ப இந்த இந்த சமநிலைய வச்சு தான் உடம்பு 37 டிகிரி செல்சியஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்குது. அதாவது சமமான தட்பவெப்பநிலை அப்படின்ற ஒரு விஷயம் உடல்ல வந்து மெயின்டெயின் பண்ணி, அ உள்ளுறுப்புகள் எல்லாத்தையும் வந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்குது. அப்போ வெளியில அளவுக்கு அதிகமான குளிர்ச்சி ஏறும்போது, உள்ளுக்குள்ள அளவுக்கு அதிகமான வெப்பமும் ஏறும். அதாவது இந்த உள்ள இருக்கக்கூடிய வெப்ப ஆற்றல் அப்படின்ற ஒரு விஷயம், ரொம்ப மிகையாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குறைவாவும் இருக்கக்கூடாது. அந்த வெப்ப ஆற்றல் ரொம்ப குறைவா இருந்தது அப்படின்னா, நமக்கு குளிர் நடுக்கம் வர ஆரம்பிச்சுரும். உடம்பெல்லாம் நடுங்குது இல்லைங்களா? கை, கால்லாம் நடுங்குதுல்ல, குளிர் தாங்க முடியல என்னால. எனக்கு நான் ஒரு 2, 3 ட்ரெஸ்ஸ மேல போட்டுக்கிற மாரி தான் இருக்குது. பெட்ஷீட்ட போத்திட்டே இருக்கிற மாரி தான் இருக்குது அப்படின்ற நிலை இருக்கு இல்லையா? இதெல்லாம் வந்து அகவெப்பம் ரொம்ப குறையும்போது. அதாவது வெளியில இருக்கக்கூடிய குளிர்ச்சிக்கு சம அளவுல உள்ளுக்குள்ள வெப்பம் இல்லாத நிலையில குளிர் நடுக்கம் வருது. ஒரு வேள வெப்பம் வந்து ரொம்ப அதிகரிச்சிருச்சு அப்படின்ற பட்சத்தில, அளவுக்கு அதிகமா ஆச்சு அப்படின்ற பட்சத்தில, உடம்புல ரொம்ப பலவிதமான சிக்கல்கள வந்து உண்டு பண்ணுது. அ அது வந்து அதோட உச்சம் வந்து காய்ச்சலா இருக்குது. இப்ப பலவிதமான காய்ச்சல், சளி இந்த மாதிரியான விஷயங்களா இருக்குது. அளவுக்கு அதிகமா வெப்பம் வந்து அதிகரிக்கும்போது. அதே மாதிரி வந்து தோல் சார்ந்த பிரச்சனைகள் இந்த பருவ காலத்தில அதிகரிக்கும். தோல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இன்னும் வந்து அது எக்ஸசிவா இருக்கும். சளி தொந்தரவு, நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு இன்னும் அதிகமா காட்டும் இந்த குளிர்கால இதுல. ஏன்னா, தோல் சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, நுரையீரல் சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, இது எல்லாமே வந்து காற்றும், நீரும் கெட்டுப்போன தன்மை உடம்புல இருக்குது அப்படின்னும்போது தான் இந்த 2 உறுப்புகள்லயும் வந்து வெளிப்படுது. அப்போ இந்த 2 உறுப்புக்குமே எதிரி யாருன்னு பார்த்தீங்கன்னா வெப்பம் தான். அப்போ அந்த வெப்பம் இந்த சூழல்ல இல்ல அப்படின்னும்போது, இவங்க இந்த மாதிரியா பிரச்சனை அனுபவிக்கிற மக்களுக்கு பிரச்சனை வந்து இன்னும் கொஞ்சம் கூட வரும். இப்போ இந்த இந்த சூழலுக்கு பொருந்துறதுக்கு அந்த வெப்பத்த வந்து நம்ம சீர்நிலையில தான் வச்சிருக்கணும். ரொம்ப மிகையாவும் போகக்கூடாது, ரொம்ப குறைவாவும் அந்த வெப்பம் இருக்கக்கூடாது, போகக்கூடாது. சம அளவுல வந்து இருக்கணும். இப்போ அந்த விஷயத்துக்கு நம்ப என்னென்னலாம் பண்றது அப்படின்றத இப்போ வந்து நம்ம பார்க்கலாம். அதில முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குளியல் முறை. 2 அதாவது டெய்லியும் குளிக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு. இப்போ இந்த குளிர்ல குளிக்கிறதுக்கு நெறைய பேருக்கு தோணாது. அ எங்கங்க அதெல்லாம் வந்து குளிச்சுக்கிட்டு கிளிச்சுட்டு என்னங்க பண்றது? அப்படின்ற மாதிரிலாம் வந்து இருக்கு. முக்கியமா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே. ஆனா, மிக முக்கியமா இந்த சூழலோட நம்ம பொருந்தணும் அப்படின்னா, கண்டிப்பா குளியல் அப்படின்றது அவசியம். தினமும் குளிக்கணும். உங்களால பச்சை தண்ணீல குளிக்க முடியல அப்படின்னாலும் பரவால்ல. அட்லீஸ்ட் வெந்நீர்லயாச்சும் குளிங்க. வெதுவெதுப்பான தண்ணீலயாச்சும் குளிச்சிருங்க. தலையில தண்ணி ஊத்தி தான் குளிக்கணும். எந்த மாற்று கருத்துமே இல்ல இந்த விஷயத்துல. நீங்க எந்த அளவுக்கு இந்த சூழல்ல, இந்த குளிர்ச்சியான சூழல்ல பச்சை தண்ணிய தலையில ஊத்தி குளிக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு இந்த குளிர எதிர்கொள்ற வெப்ப ஆற்றல் உங்களோட உடம்புக்கு கிடைச்சிரும். மிக முக்கியமா தலையில நீங்க தண்ணி ஊத்தி குளிக்கும்போது தான், உண்மையாவே மாஸ்டர் கிளான்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு சில தலைமை சுரப்பிகள், இந்த பருவ காலத்தோட குளிர்ச்சி என்னன்றத உணர்ந்து, அதுக்கான வெப்ப ஆற்றலையும், எதிர்ப்பாற்றலையும் உடலுக்குள்ள திரட்டும். இன்னும் பலவிதமான செயல்பாடுகள் வந்து தலையில தண்ணீய ஊத்தும்போது தான் மூளை உணர்ந்துக்குது. ஓஹோ! தண்ணி இவ்வளோ குளிர்ச்சியா இருக்குதா? அப்ப நம்ம எந்த அளவுக்கு வெப்ப ஆற்றல ஜெனரேட் பண்ணணுன்றத உணர்ந்துக்குது.
இப்போது தலையில் தண்ணி ஊற்றாமல் உடம்புக்கு மட்டும் நீங்கள் குளிச்சுட்டு வரீங்க அப்படின்ற பட்சத்தில் என்ன நடக்கும்னா, நம்ம சொன்னோம் இல்லைங்களா, வெப்பம் வந்து மிகை வெப்பத்துக்கு வந்து போகும். அவ்வளோ மிகை வெப்பத்துக்கு போகக்கூடாது, நல்லதில்ல. பலவிதமான தொந்தரவுகள வந்து உண்டு பண்ணுது. இப்போ குளியல்ன்றது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு. தலையில தண்ணி ஊத்தி தான் குளிக்கணும். பச்சை தண்ணியில தான் குளிக்கணும். பச்சை தண்ணியில குளிக்க முடியாதவங்க, லேசா வெதுவெதுப்பான தண்ணியில குளிச்சுக்கலாம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த குளிர்காலத்தில செரிமான ஆற்றல் வந்து கொஞ்சம் குறைஞ்சு தான் இருக்கும். ரொம்ப தீவிரமான செரிமான ஆற்றல் இருக்காது. ஏன்னா செரிமானமே வெப்பம். வெப்பம் தான் வந்து செரிமான ஆற்றல் அப்படின்றது. அப்போ அந்த வெப்ப ஆற்றல் குளிர்ந்து இருக்குது அப்படின்ற பட்சத்தில, அந்த செரிமான ஆற்றல் கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். அப்போ அதுக்கேத்த மாதிரி தான் நம்ம வந்து உணவு பழக்கங்கள நம்ப எடுத்துக்கணும். இப்போ இந்த சூழலுக்கு அ அதிகமான நீர் தன்மை உள்ள காய்கறிகள், நீர் தன்மை உள்ள பழங்கள், அளவுக்கு அதிகமான நீர் தன்மைகள். இப்போ இப்போ ஒரு சில பழங்கள்லாம் இப்போ வாழைப்பழம்லாம் இருக்குது. வாழைப்பழம், அப்புறம் வந்து பப்பாளி, இந்த மாதிரியான பழங்கள்லாம் இருக்கு இல்லையா? மாதுளப்பழம். அப்படி இந்த மாதிரியான பழங்கள்லாம் கொஞ்சம் சதைப்பற்று கொஞ்சம் அதிகமா இருக்கக்கூடிய பழம்ன்றதுனால, இதெல்லாம் நீங்க தாராளமா ஆட் பண்ணிக்கலாம். மத்தபடி நீர் தன்மை அதிகமா இருக்கக்கூடிய பழங்கள வந்து இந்த பருவகாலத்துக்கு நம்ப தவிர்த்துக்கிறது நல்லது. அப்புறம் நீர் காய்கறிகள், இந்த வெண்பூசணி, அப்புறம் வந்து புடலங்கா, சொரக்கா இந்த மாரியான ஐட்டங்கள கொஞ்சம் கம்மி பண்ணணும். இது மிக முக்கியமா நுரையீரல் தொந்தரவு, சுவாச தொந்தரவு இருக்கிறவங்க, இந்த பருவகாலம் முடியிற வரைக்குமே இந்த காய்கறிகள அவாய்ட் பண்றது நல்லது. அப்புறம் மசாலா அதிகமா இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள். நீங்க வந்து வீட்ல சமைக்கிற மாரி இருந்தாலும் சரி, இல்ல ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடுற மாரி இருந்தாலும் சரி, ரொம்ப மசாலா அதாவது நாக்க வந்து ருசியாக்கி மெய்மறக்க செய்யணுன்றதுக்காக செய்யப்படுற உணவுப் பொருட்கள வந்து தவிர்க்கணும். அது செரிமானம் ஆகவே ஆகாது. சாதாரண நிலையிலே செரிமானம் ஆகாது. இந்த நிலையில செரிமானம் சுத்தமா ஆகவே ஆகாது. அப்புறம் ஃபாஸ்ட் ஃபுட்ஸு, அப்புறம் பேக்டு ஃபுட்ஸு, என்னென்னலாம் பேக்டு வருதோ, நெறைய ப்ராசஸ்டு ஃபுட்ஸ்லாம் வந்துருச்சு இல்லைங்களா? பாக்கெட்ல போய் சூப்பர் மார்க்கெட்ல வாங்கின்னு வந்துட்டு அழகா பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னா அழகா வந்துரும். அந்த அளவுக்கு அழகா அது நம்ம உடம்புல பிரச்சனைய உண்டு பண்ணும். பலவிதமான பிரச்சனைகள் உண்டு பண்ணும். எண்ணெய் பயன்பாட்ட வந்து இந்த பருவ காலத்துக்கு தயவு செஞ்சு குறைச்சுக்கோங்க. பலவிதமான ப்ராப்ளம்ஸ வந்து உண்டு பண்ணும். பித்தத்த உடம்புல இருக்கக்கூடிய பித்தத்த ரொம்ப அளவுக்கு அதிகமா கூட்டக்கூடிய தன்மை வந்து அ எண்ணெய் பொருளுக்கு உண்டு. நான் எண்ணெய்ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றது எல்லாமே வந்து செக்குல ஆட்டுன சுத்தமான நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய தான் ரொம்ப ரொம்ப குறைவா பயன்படுத்த சொல்றேன். இப்போ மத்தபடி கடையில விக்கிற கோல்டு வின்னரு, அப்புறம் வந்து சன்லேண்டு இந்த மாரியான ஆயில்லாம் வந்து ஆயிலே கிடையாது. உணவு பொருள் கிடையாது அது. அதெல்லாம் நீங்க பயன்படுத்திட்டு இருந்தீங்க அப்படின்னா, எவ்வளோ சீக்கிரம் செக்குக்கு மாறுறீங்களோ மாறிடுங்க. அதையுமே ரொம்ப குறைவா பயன்படுத்துங்க. அப்புறம் என்ன மாரியான உணவுகள்லாம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஆவியில வேக வச்ச எளிமையா, ஈஸியா டைஜஸ்ட் ஆகக்கூடிய உணவுகள நம்ம வந்து உணவுல அன்றாடம் சேர்த்துக்கலாம். ஆவியில வேக வச்ச உணவுகள்லாம் என்னது? இட்லி, இடியாப்பம், புட்டு, அ காய்கறிகள வந்து வேக வச்சு சாலட் மாரி சாப்பிடலாம். அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ வந்து சாலட் மாரி ஆக்கி எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டு, ஃப்ரூட்ஸ வந்து சாலடா ஆக்கி சாப்பிடலாம். இப்ப இந்த சாலட்ஸ பொறுத்தவரைக்கும், அதாவது ஒரு கலவை. அது வெஜிடபிள்ஸா இருக்கணும், காய்கறியோட கலவை, பழங்களோட கலவை. இதுதான் சாலட். வேற ஒண்ணும் இல்ல. அப்போ அது எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டுட்டு, ஒரு 2 காயோ, 3 காயோ போட்டு, அ இட்லி குண்டான்ல ஆவியில வேக வச்சு, எடுத்து வச்சு, லேசா மிளகுத்தூளு, லேசா உப்பு போட்டு நல்லா கலந்து சாப்பிட்டா இன்னும் நல்லாவே இருக்கும். அது சாப்பிடுறதுக்கும் நல்லாருக்கும். எளிமையா செரிமானம் ஆகக்கூடியதும் அது. பழங்கள்லயும் வந்து நீங்க இந்த விஷயங்கள் சாப்பிடலாம். பழங்கள நீங்க அரிஞ்சு போட்டு சாப்பிடும்போது, லேசா மிளகுத்தூள் தூவிட்டீங்க அப்படின்னா, லேசா அதில வந்து வெறும் இனிப்பு மட்டும் இல்லாம, இனிப்பு தன்மை மட்டும் இல்லாம, லேசான காரத்தன்மை இருக்குது அப்படின்னும்போது, செரிமான ஆற்றலுக்கு இன்னும் நல்லாவே அது வந்து வேலை செய்யுது. அப்புறம் கஞ்சி, அரிசி கஞ்சி, அப்புறம் வந்து உளுந்தங்கஞ்சி, கேழ்வரகு கஞ்சி இந்த மாரியான கஞ்சி வகைகளையும் வந்து நீங்க சேர்த்துக்கலாம். ரொம்ப நீர் தன்மையில எடுக்கிறது நல்ல சிறந்த ஒரு உணவா இருக்கும் கஞ்சி. எளிமையா செரிமானம் ஆகக்கூடியதும் இல்லையா? அப்புறம் இருக்கிறதுலயே ஆகச்சிறந்த உணவு வகையிலேயே சிறந்த உணவு எதுன்னு பார்த்தீங்கன்னா, ரசம் தான். சூப். ர ரசம்ன்றது நீங்க வைக்கிற இந்த தாளிச்சு ஊத்தி, ரசத்தையே வந்து சாம்பார் மாரி வைப்பாங்க இல்லையா? அந்த மாரி ரசத்த நான் சொல்லல. ரசம் அப்படின்றது, நீங்க அதில என்னென்ன பொருட்கள்லாம் சேர்க்கிறீங்களோ, அந்த பொருட்களோட சாரம், அந்த சாரம் அந்த தண்ணீல இறங்கியிருக்கும். அந்த தண்ணி ரொம்ப ஆற்றல் மிக்க ஒரு உணவா இருக்குது. அதுவும் இல்லாம அதில வந்து சின்ன வெங்காயம், ஓமம், சீரகம், மிளகு, மொளகாவோட பயன்பாட எந்த அளவுக்கு கம்மி பண்றீங்களோ, அந்த அளவுக்கு நல்லது. மிளகாய்க்கு பதிலா, மிளகாத்தூளுக்கு பதிலா மிளக வந்து அதிகமா சேர்த்துக்கிற மாரி பாருங்க. மிளகு தூள வந்து அதிகமா சேர்த்துக்கிற மாரி பாருங்க. மிளகுக்கு
உடம்புல வெப்ப ஆற்றலை எதிர்ப்பாற்றலை அதிகரிக்கக்கூடிய அதீத ஆற்றல் இருக்கும். அதீத தன்மை ஒன்று உண்டு. இப்போ எல்லா உணவுகள்லையும் நீங்கள் வைக்கிற குழம்புல இருந்து எல்லாத்துலேயுமே மிளகை சேர்க்கறது ஆகச்சிறந்த ஒன்றா திகழும். இப்போது இந்த சூப்பு ஃபார்மேட்டில் இந்த சூப் செய்கிற இதில் நீங்கள் வந்து மிளகா சேர்க்கக்கூடாது. காஞ்ச மிளகாவோ பச்சை மிளகாவோ எதுவுமே சேர்க்காம மிளகை எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும். அந்த ரசத்தில் அந்த சூப்பு அப்படின்ற ஒரு உணவில் உங்களுக்கு வெப்ப ஆற்றல், நீர்த்தன்மை, நிலத்தோட தன்மை, ஆகாயத்தோட தன்மை, எல்லா தன்மையுமே நிறைஞ்சு இருக்கும். சூப்புக்கு அப்படி ஒரு தன்மை ஒன்று உண்டு. சூப்பு எந்த வேளையில் சாப்பிடலாம்? மாலை வேளையில் சூப் சாப்பிட்றது சிறந்த ஒன்றா இருக்கும். மற்றபடி நீங்கள் எந்த எந்த டைமில் வேணால் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இப்போ பசி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் சமைச்ச உணவு சாப்பிடணும்னு தோணலை, அதாவது சாலிட் ஃபுட்டு சாப்பிட்ணுன்றது தோணவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அழகாக நீங்கள் வந்து சூப்பு செஞ்சு அந்த சூப்பை சிப் பண்ணி மெதுவாக சாப்பிடலாம். பசிக்கு ஏற்ற மாதிரி தான் எதுவாக இருந்தாலும், எந்த உணவாக இருந்தாலும். பசி, ருசி, அளவு இந்த 3 மந்திரத்துக்கு உட்பட்டு எது வந்தாலும் சாப்பிடுங்க. நல்லா பசிச்சு தான் சாப்பிடணும். நல்லா மென்று கூழ் மாதிரி அரைச்சி தான் சாப்பிடணும். சூப்பு இந்த மாதிரியான கஞ்சி வகையான உணவுகளை மெதுவாக சிப் பண்ணி வாயில் வச்சு உமிழ்நீரோடு கலந்து தான் வந்து முழுங்கணும். அப்போ தான் வந்து அது செரிமானம் ஆகும். அப்புறம் அளவு, ஐயோ சூப் குடிக்க சொல்லிட்டாங்கன்றதுக்காக 2 டம்ளர் 3 டம்ளர் 4 டம்ளர்லாம் குடிக்கக்கூடாது. எவ்வளோ அளவு போதும் அப்படின்ற மாதிரி வயிறு சொல்லுதோ அந்த அந்த அளவுக்கு மட்டும் குடிச்சிட்டு நீங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இது எல்லாமே வந்து சிறந்த ஒன்றா இருக்குது. சூப்பு வடிவிலேயே 2 வகையான சூப், 2 வகை வந்து சைவத்தில் 2 வகை. முருங்கைக்கீரை சூப்பு ரொம்ப மிகப்பெரிய ஆற்றல் கொடுக்கக்கூடியது இந்த பருவ காலத்துக்கு. நல்ல எதிர்ப்பாற்றல் கொடுக்கும் உங்களுக்கு. முருங்கைக்கீரை இருக்குது அப்படின்னா முருங்கைக்கீரையை பயன்படுத்திக்கோங்க. அப்புறம் வாழைத்தண்டு ஜூஸாக போடக்கூடாது. இந்த பருவ காலத்துக்கு ரசமாக வச்சு சாப்பிட்றது ஆகச்சிறந்த ஒன்றா இருக்கும். உடம்புல எவ்வளோ கெட்டுப்போன நீர்த்தன்மை இருந்தது அப்படின்னாலும், நுரையீரல் தொந்தரவு, சிறுநீரக தொந்தரவு, இந்த மாதிரி என்ன பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னாலும் வாழைத்தண்டு ரசம் அந்தளவுக்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்குது. மாமிச உணவுகளை வந்து இந்த பருவ காலத்தில் சேர்த்துக்கலாமா, சாப்பிடலாமா அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று வருது. நல்ல கேள்வி. இந்த கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல செரிமான ஆற்றல் இருக்கிறவங்க மாமிச உணவு சேர்த்துக்கலாம். மாமிச உணவு எப்படி சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நல்லா குழம்ப திக்காக அரைச்சி ஊற்றி, தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றி திக்கான கன்சிஸ்டன்சியில் குழம்பு செய்யக்கூடாது. அது மாமிச உணவு செய்கிற குழம்புகளாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து காய்கறியை போட்டு செய்கிற குழம்புகளாக இருந்தாலும் சரி, திக்கான கன்சிஸ்டன்சியில் வைக்கக்கூடாது. திக்கான கன்சிஸ்டன்சி நம்மளோட செரிமானத்துக்கு பொருந்தாது. அந்த வகையில் நான்வெஜ் என்ன செய்கிறீங்க அப்படின்னாலும், கோழியாக இருந்தாலும் சரி, கோழின்றது பிராய்லர் அவாய்ட் பண்ணுங்கள். பிராய்லர் நல்லதில்லை. நாட்டுக்கோழி சிறந்த ஒன்றா இருக்கும். நாட்டுக்கோழிக்கு அடுத்ததாக காடை வந்து ரொம்ப மிகச்சிறந்த ஒன்றா இருக்கும். குட்டி குட்டியாக தான் இருக்கும். ஈஸியாக வாங்கி நீங்கள் வந்து அதை சமைச்சு சாப்பிடலாம். நிறைய சத்து பொருளும் இருக்குது காடையில். அப்புறம் ஆட்டு இறைச்சி, ஆட்டுக்கறி கிடைச்சிது அப்படின்னா ஆட்டுக்கறியை வாங்கி இது பண்ணிக்கலாம். இந்த நெஞ்செலும்பு, ஆட்டுக்கால் இதெல்லாம் வச்சு நீங்கள் சூப் செய்யலாம். அது சிறந்த ஒன்றா இருக்கும். அப்புறம் மீன் வந்து இந்த பருவ காலத்துக்கு மீன் வந்து எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒன்றா இருக்கும். அது ஏரி மீனாக இருந்தாலும் சரி, இல்லை கடல் மீனாக இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு ஃபார்மலின் கலக்காத மீனாக வந்து பார்த்து வாங்குங்க. எந்த மீனில் அதிகமாக மூச்சுன்னு இருக்குது, ஐஸ் போட்ட மீன் கூட வாங்கிடலாம் போல். இப்போ ஃபார்மலின் போட்ட மீன்கள் வந்து ரொம்ப பார்த்து வாங்க வேண்டியதாக இருக்குது. அதனால் தெரிஞ்சவங்க யாராச்சும் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட சொல்லி வச்சு மீன் வாங்குற மாதிரி பாருங்கள். ஒன்று, மாமிசம் சாப்பிட்ற முறையை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமாக நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, கறியாக அப்படியே சாப்பிடுங்க. அதாவது ஒன்று அதை ஃப்ரை பண்ணி, அதாவது எண்ணெய் அதிகமாக ஊற்றாமல் லேசாக ஃப்ரை பண்ணி நீங்கள் அதை அப்படியே சாப்பிடலாம். ஆவியில் வேக வச்சு மசாலாலாம் போட்டு ஆவியில் வேக வச்சு அப்படியும் நீங்கள் எடுத்து சாப்பிடலாம். சுட்டு சாப்பிடலாம் நெருப்பில். இந்த கிரில்லு தந்தூரி அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா, தயவு செஞ்சு இந்த கிரில்லு தந்தூரிலாம் பார்பிக்யூ இதெல்லாமே வந்து கடையில் வாங்காதீங்க. எவ்வளோ நாள் கறியை எடுத்து வச்சு செய்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. என்னென்ன மசாலா போடுறாங்கன்றது நமக்கு தெரியாது. அப்போது இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்களே ப்ரிப்பேர் பண்ணலாம் வீட்டில். அதுவுமே வந்து அந்த ஆச்சி மசாலா, அந்த மசாலா, இந்த மசாலாலாம் போடாமல் எளிமையான இஞ்சி பூண்டெல்லாம் நீங்களே அரைச்சி போட்டு வீட்டில் கிடைக்கக்கூடிய மிளகுத்தூள் இந்த விஷயங்கள்லாம் வச்சு அப்ளை பண்ணி நீங்கள் செய்கிறது ரொம்ப மிகச்சிறந்த ஒன்றா இருக்கும். அப்போ அதை வந்து நீங்கள் வந்து நெருப்பில் சுட்டு நீங்கள் வந்து அப்படி சாப்பிடலாம். ஆக மொத்தத்தில் நீங்கள் ஒருவேளை குழம்பு வச்சிங்க அப்படின்னா நீர்த்த குழம்பு, ரசம் மாதிரி இருக்கணும். அது சூப்பு வடிவில் இருக்கணும். அந்த சூப்பு வடிவில் போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டு அந்த கறியை நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். மாமிசம் சாப்பிட்ற முறை அப்படின்றது இதுதான்.
மீன்ல நீங்க சூப் செய்யலாம். நாட்டுக்கோழியில சூப் செய்யலாம். ஆட்டுக்கறியில சூப் செய்யலாம். காடையில நீங்க சூப் செய்யலாம். எல்லா விதமான மாமிசத்தில எந்த பொருள வச்சும் சூப்பு செய்யலாங்க. சூப்பு வந்து ஆகச்சிறந்த ஒண்ணா இருக்கும். இந்த பருவ காலத்துக்கு மாமிச உணவுல வெப்ப ஆற்றல் நல்லாவே மிகுந்து இருக்குது அப்படின்றதுனால, சூப்போட அது சேரும்போது நல்ல ஆற்றல் குடுக்குது. தயவு செஞ்சு வெளியில போய் மட்டும் ஆட்டுக்கால் சூப்புன்னு சொல்லிட்டு ஒண்ணு விக்கிறாங்க. அத சாப்பிட வேண்டாம். ஏன்னா, அது சூப்பே இல்ல குழம்பு. நம்ப இப்போ ஒரு வியாபாரம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ரொம்ப நீர்த்து இருந்தது அப்படின்னா, கண்டிப்பா கேள்வி கேட்பீங்க. "என்னங்க இது வெறும் தண்ணியா இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா சூப்புன்றது தண்ணியா தான் இருக்கணும். அதோட சாரம் தான் அதில இருக்குது. ஆனா வந்து அங்க வியாபாரம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக டேஸ்ட்ட ஆட் பண்ணணும். திருப்பி திருப்பி நம்ம கடைக்கு வரணுன்றதுக்காகவே, அவங்க நெறைய விஷயத்த ஆட் பண்றாங்க. அதனால திக் கன்சிஸ்டன்சி வந்துருது. அதனால வெளியில சூப் சாப்பிடுறத முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க. வீட்ல எதுவுமே கொஞ்சம் மெனக்கெட்டு வெளியில போய் வாங்கிட்டு வந்து வீட்ல வச்சு சாப்பிடுங்க. காய்கறிகளா இருக்கட்டும், இல்ல மாமிச உணவா இருக்கட்டும், எதுவானாலும் வாங்கிட்டு வந்து வீட்ல சமைச்சு சாப்பிடுங்க. அதுதான் சிறந்த ஒண்ணா இருக்கும். அடுத்து இந்த குளிர்கால அ காலகட்டத்துக்கு அ மிகச்சிறந்த ஒரு முறை, தண்ணீய வந்து எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, கொதிக்க வச்சு ரொம்ப கொதிக்க வச்சு பயன்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. லேசா சூடு பண்ணிக்கலாம். வெந்நீர் குடிக்கிறது நல்ல விஷயம். ரொம்ப நல்லது. இன்னும் இன்னும் இந்த ஒரு சில ரொம்ப நெஞ்சு சளி அதிகமா இருக்குது. எனக்கு வந்து அதிகமா இந்த டைம்ல வீசிங் அதிகமாகுது. சளி அதிகமா ஊத்திட்டே இருக்குது. காய்ச்சல் அதிகமா இருக்குதுன்ற பட்சத்துலலாம், இவங்களும் சரி, காமனா எல்லாருமே சரி, சீரக தண்ணி வந்து ஒரு சிறந்த ஒண்ணா இருக்கு. இந்த பருவ காலத்துக்கு. தாகம் எடுக்கும்போதெல்லாம் நீங்க சீரக தண்ணி நீங்க குடிச்சுக்கலாம். இத வந்து மாசத்துல ஒரு 15 நாள் பயன்படுத்தினா போதும். அதுக்கு மேல வந்து நீங்க பயன்படுத்த வேண்டாம். சீரக தண்ணி எப்படி செய்றது அப்படின்றது நான் சொல்லிடுறேன். அள்ளி போடக்கூடாது சீரகத்த. அதோட நிறமே வந்து ஒரு மாரி சிகப்பு நிறத்துக்கு மாறுற அளவுக்குலாம் போட்டுலாம் சீரகத்த குடிக்கக்கூடாது. 2 லிட்டர் தண்ணி 2 லிட்டர் இல்ல 3 லிட்டர் தண்ணிய நல்லா கொதிக்க வச்சு இறக்கிருங்க. போட்டுட்டு கொதிக்க வைக்கக்கூடாது சீரகத்த. இறக்கி வச்சுட்டு 3யும் 3 பிஞ்ச் அதாவது 3 விரல சேர்த்து புடிச்சீங்க அப்படின்னா, ஒரு பிஞ்சின் மாரி ஒண்ணு வரும். கிள்ளி. அந்த சீரகத்த எவ்வளோ அந்த அந்த கையில எவ்வளோ வருதோ, அந்த விரல்கள் 3 விரல்கள்ல எவ்வளோ வருதோ, அவ்வளோ மட்டும் எடுத்து போட்டுட்டு, வெறும் 3ஏ 3 மிளகு. அந்த மிளக தட்டிலாம் போட வேண்டாம். அப்படியே போட்டுக்கலாம். அப்படியே போட்டுட்டு மூடி வச்சுட்டீங்க அப்படின்னா, அழகா அந்த சூட்டுக்கும், இந்த இந்த சீரகத்தில இருக்கக்கூடிய வெப்பமும், மிளகுல இருக்கக்கூடிய வெப்பமும் அழகா அந்த தண்ணீல ஊடுருவி பரவும். அப்ப அந்த தண்ணிய நீங்க குடிக்கிறீங்க அப்படின்னும்போது, அது வெறும் வெதுவெதுப்பான தண்ணி மட்டும் இல்லாம, வெப்ப ஆற்றல் நிறைஞ்ச ஒரு தண்ணியா இருக்கும். அதனால இந்த தண்ணி வந்து ஆகச்சிறந்த ஒண்ணா இருக்கும். நீங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமும் இந்த சீரக தண்ணி வந்து குடிக்கிறது ரொம்ப நல்லது. அ அடுத்தது கசப்பு சுவைய வந்து நல்லா வந்து இந்த பருவ காலத்தில வாரத்தில ஒரு 2 நாள் இல்ல 3 நாளாச்சும் நீங்க வந்து பயன்படுத்துற மாரி பாருங்க. ஏன் கசப்பு சுவை அப்டின்னா, கசப்பு, காரச்சுவை இது எல்லாத்துக்குமே வந்து காரம், துவர்ப்பு இந்த 3 சுவைக்குமே வெப்ப ஆற்றல் இன்கிரீஸ் பண்ணக்கூடிய தன்மை உண்டு. இப்ப கசப்பு எதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம்? உங்க வீட்ல பாவக்கா ஒரு வேள இருந்துச்சுன்னா, பாவக்கா சாப்பிட்டுக்கலாம். இன்னும் எளிமையான ஒரு முறை என்ன அப்டின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வேப்பங்குச்சி இருக்குல்ல, ஒண்ணும் இல்ல காலை வேளையில சும்மா வெளியில போங்க. வேப்பங்குச்சிய உடைச்சு நல்லா மென்னு கடிக்கணும். நல்லா கடிச்சு அந்த கசப்பு தன்மை நாக்குலயோ, வாயிலயும் பரவுதுல்ல, இதுவே உங்களுக்கு வெப்ப ஆற்றல் தான். இதுவே உங்களுக்கு எதிர்ப்பாற்றல குடுத்துரும். நல்லா மென்னு க நல்லா கடிச்சு அந்த சார வந்து அப்படியே வாயில வச்சுட்டு, குடற நல்லா கொப்பளிச்சு துப்பிருங்க. துப்பிட்டு இது பல்லுக்கும் உறுதித்தன்மை, நாக்குக்கு அந்த கசப்பு சுவை சேரும்போது, உடம்புல இயல்பா வெப்பாற்றல் வந்து இன்கிரீஸ் ஆகுது. ரொம்ப எளிமையான ஒரு முறை. டெய்லியும் நீங்க பாவக்காய் சாப்பிடலனாலும் பரவால்ல. டெய்லியும் ஒரு வேப்பங்குச்சிய கடிங்க. சரியா போயிடும். அடுத்தது அ உணவு பழக்கவழக்கங்கள் பத்தி ஒரு சில விஷயங்கள் ஓவர்வியூவா நம்ம பார்த்தாச்சு. மேற்கொண்டு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா, எனக்கு பெர்சனலா கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு எப்படி அத கைட் பண்ணணுன்றத நானு ஹெல்ப் பண்றேன். அப்புறம் மிக முக்கியமா, உண்மையாவே இதெல்லாம் இந்த சுடு தண்ணி குடிக்கிறது, சீரக தண்ணி குடிக்கிறது, பொருத்தமான உணவு எடுக்கிறது, இந்த விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உடம்ப அசைக்கணும். ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. அசைவு எந்த அளவுக்கு இருக்குதோ, அந்த அளவுக்கு வெப்ப ஆற்றல் உடம்புல ஜெனரேட் ஆகும். எந்த அளவுக்கு வெப்ப ஆற்றல் ஜெனரேட் ஆகுதோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு எதிர்ப்பாற்றல் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அப்ப என்ன என்ன பண்ணலாம்? உடற்பயிற்சி உங்களுக்கு என்ன உடற்பயிற்சி தெரியுதோ, அந்த உடற்பயிற்சிய நீங்க செய்யலாம். ஒரு வேளை எதுவுமே தெரியல, எனக்கு வாக்கிங் நடக்க தெரியும் சார் சொன்னீங்கன்னா, தாராளமா நடந்துட்டாச்சு வாங்க. ஆனா சும்மா மட்டும் இருக்காதீங்க.
ஒரு வேளை நடக்க முடியல, என்னால மழையிலலாம் போயிட்டு சேரும் சகதியுமா இருக்கு எங்க வீட்டு வெளியில அப்படின்ற மாரிலாம் நெனச்சீங்கன்னா, வீட்டுக்குள்ளேயே அழகா ஜாயிண்ட் எக்சர்சைஸ்ன்ற ஒரு விஷயம் பண்ணலாம். அப்புறம் வந்து ஸ்ட்ரெச்சிங் உங்களால எந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ண முடியுதோ உடம்ப, அந்த அளவுக்கு நீங்க ஸ்ட்ரெச் பண்ணி அத வந்து நீங்க இது பண்ணிக்கலாம். சூரிய நமஸ்காரம் ஒரு 12, 13 ஸ்டெப் இருக்கு. அதையும் வந்து நீங்க அழகா பண்ணலாம். நல்லா ஹீட் ஜெனரேட் ஆயிடும் உடம்புல. அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச யோகாசனாஸ்லாம் வந்து நீங்க தாராளமா பண்ணலாம். ஒரு வேளை இது எதுவுமே ஆகல, எனக்கு நல்லா டான்ஸ் ஆட தெரியும்னு நெனச்சீங்க அப்டின்னா, நல்லா குத்துப்பாட்டு போட்டு நல்லா வந்து உடம்பு ஹீட் ஜெனரேட் ஆக நல்லா டான்ஸ் ஆடுங்க. குடும்பத்தோட சேர்த்து டான்ஸ் ஆடுங்க. ஜாலியா. மனசுக்கும் ஒரு ஊட்டமா இருக்கும். உடம்புக்கும் வந்து நல்ல ஒரு வெப்பாற்றல ஜெனரேட் பண்ண மாரி இருக்கும். அடுத்ததா மூச்சு பயிற்சி. மூச்சு பயிற்சி அப்படின்றது ரொம்ப பெரிய பிராணாயாமம்லாம் நீங்க பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ரிலாக்ஸ்டா மூச்ச ஆழமா இழுத்து, ஆழமா வெளியில விடுங்க. இது மட்டும் போதும். ஒரு 5 நிமிஷத்துக்கு பண்ணுங்க இத மட்டும். உடம்புல ஆட்டோமேட்டிக்கா நல்ல வெப்ப ஆற்றல் வந்து டெவலப் ஆயிடும். மூச்சு பயிற்சி மட்டும் நீங்க செய்ய பழகிட்டீங்கன்னா, மூச்ச வந்து நல்லா ஆழமா இழுத்து, வெளியில விட்டு, மூச்ச கவனிக்க ஆரம்பிச்சு, மூச்சுலயே இந்த மாரியான பயிற்சி முறைகள் செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, நீங்க எந்த சூழல்லயும் பொருந்தி போயிருவீங்க. அந்த மாதிரியான ஒரு ஆற்றல் மூச்சு பயிற்சிக்கு உண்டு. இந்த ஹிமாலயாஸ்லயோ, இல்ல வந்து இந்த ரொம்ப குளிர் ப ப இதுலலாம் அ யோகிகள், சித்தர்கள்லாம் உட்காந்து தியானம் பண்ணுவாங்க. எப்படி அதுவும் உடம்புல எதுவுமே இல்லாம, வெறும் கோமணம் மட்டும் கட்டிட்டு உட்காந்துட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த அந்த ஐஸ் பனியில. எப்படி அவங்களால முடியுது அப்படின்னா, மூச்சு பயிற்சி தான் இங்க வந்து ஒரு மிகப்பெரிய மறைப்பொருளா இருக்குது. அந்த சூழல தகவமைக்கிறதுக்கும் சரி, மனச புரிஞ்சுக்கிறதுக்கும் சரி, எல்லா விஷயத்தையும் இந்த பேரண்டத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு மூச்சு பயிற்சி ஒரு சிறந்த ஒண்ணா இருக்குது. அவ்வளோ தூரத்துக்கு யோசிக்க முடியலனாலும் பரவால்ல. இந்த சூழலுக்கு பொருத்தமான இதுக்கு மூச்சு பயிற்சி ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கு. அடுத்தது எளிமையா இறைவனால அருளப்படுற ஒரு விஷயம். இந்த விஷயத்த அ உள்வாங்கிறதுக்கு மனிதர்களால முடியல. அவங்களோட வேலை சூழலால, அவசர உலகத்தினால. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெயில். சூரியன் இப்போ இந்த குளிர்ச்சி இருக்கு இல்லைங்களா? மழை பெய்யுது அப்படின்னாலோ, இல்ல வந்து ரொம்ப கடுமையான குளிரா இருந்தாலும் சரி, எது ஒண்ணும் ரொம்ப மிகுந்த நிலைக்கு போச்சுன்னா, அது உச்சத்தை எட்டி அடுத்ததே அப்படியே இறங்க ஆரம்பிச்சுரும். கண்டிப்பா நீங்க கேட்டீங்கன்னா, என்னால இந்த குளிர்லருந்து நான் கொஞ்சம் மீண்டு வரணும். எனக்கு கொஞ்சம் வெயில் குடுன்னு சொல்லி நீங்க கேட்டீங்க அப்படின்னா, இயற்கை உங்களுக்கு வெயில வாரி வழங்கும். அம் எந்த அளவுக்கு நீங்க அந்த வெயில்ல காயறீங்களோ, உங்களோட உடல எந்த அளவுக்கு வெயில்ல காட்டுறீங்களோ, அந்த அளவுக்கு இயற்கையான வெப்ப ஆற்றல் வந்து உங்களோட உடம்புக்கு கிடைக்கும். ஒரு அற்புதமான ஒரு மருந்து வெயில் அப்படின்ற ஒரு விஷயம். நீங்க விட்டமின் டி, அந்த டி, இந்த டி எதுவுமே பார்க்காதீங்க. வெப்ப ஆற்றல். ஐம்பூதங்கள்ல வெப்ப ஆற்றல் உங்களோட உடம்புல நெருப்புத்தன்மை சீரா இருக்கணும் அப்படின்னா, தயவு செஞ்சு வெயில்ல உங்கள காட்டுங்க. இந்த மூச்சு பயிற்சியா இருக்கட்டும், இந்த உடற்பயிற்சிகளா இருக்கட்டும், இல்ல வாக்கிங் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, வெயில்ல செஞ்சீங்கன்னா, இன்னும் சிறப்பான ஒண்ணா இருக்கும். நீங்க வீட்ல யார் வீட்லயாச்சும் கோழியோ, இல்ல வந்து வேற எதனா உயிரினங்கள் வளர்க்குறத நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, நல்லாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நல்ல மழை அடிச்சு முடிச்சதுக்கப்புறமா, நல்ல குளிர் அடிச்சு முடிச்சதுக்கப்புறமா, அழகா கோழியோ, பூனை, நாய் இதெல்லாம் அழகா போய் வெயில்ல போய் அப்படியே படுத்துக்கும். கோழியெல்லாம் நீங்க நெறைய இதுல வந்து நீங்க பார்க்கலாம். கோழி வந்து அந்த அளவுக்கு வெயில்ல காயும். பறவைகளும் சரி, எல்லாமே வந்து வெயில்ல காயும். அவங்களுக்கெல்லாம் யாரு சொல்லிக் குடுத்தாங்க? யாருமே சொல்லிக் குடுக்கல. இயல்பா வந்து அந்த உடம்புல குளிர்ச்சி மிகுந்து போச்சு. அதனால அது வெப்ப ஆற்றல நம்ம சீர்படுத்துறதுக்கு, நம்ம வந்து வெயில்ல காயணும் அப்படின்றது அது அவங்களுக்கு ஈஸியா தெரியுது. அவங்க கிட்ட இருந்து நம்மளும் தெரிஞ்சுக்கலாம்ல. அழகா போயிட்டு மொட்டை மாடி இருந்தது அப்படின்னாலும் சரி, இல்ல வெளியில வெட்ட வெளி இருந்தாலும் சரி, வெயில்ல நல்லா காயுங்க. எந்த அளவுக்கு வெயில்ல காயறீங்களோ, அந்த அளவுக்கு உடம்புல வெப்ப ஆற்றல் நல்லா சீரா இருக்கும். வேர்த்து ஊத்த நீங்க வந்து இருக்கலாம். இன்னொரு மிக முக்கியமான விஷயம், இந்த குளிர்கால சூழலுக்கு எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிறத கொஞ்ச நாளைக்கு அவாய்ட் பண்றது நல்லது. மிக முக்கியமா நுரையீரல் சார்ந்த சிக்கலோ, தோல்ல ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலோ, சிறுநீரக தொந்தரவு இருக்குது அப்படின்னாலோ, கண்டிப்பா நீங்க எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிற விஷயத்த வந்து அவாய்ட் பண்ணியே ஆகணும் இந்த சூழலுக்கு. ஒரு வேளை இன் பிட்வீன் நல்ல வெயில் வந்தது அப்படின்னா, சராசரியா இருக்கிற மக்கள் தாராளமா வந்து எண்ணெய் தேய்ச்சு குளிச்சுக்கலாம். அப்ப கூட இவங்க எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிறது கொஞ்ச நாளைக்கு அவாய்ட் பண்ணணும். இவங்க டா தா சாதாரணமா தலையில தண்ணி ஊத்தி குளிக்கிறது அவசியம் பண்ணணும். அது வந்து நுரையீரல் தொந்தரவு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, சைனஸ், வீசிங் என்ன மாரியான ப்ராப்ளம் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, தலையில தண்ணி ஊத்தி குளிச்சிங்கன்னா மட்டும் தான் அந்த பிரச்சனை சரியாகும். உடம்புல இருக்கக்கூடிய குளிர்ச்சி வெளியேறி, வெப்பம் சீராகி, காற்று சீராகி, உங்களுக்கு நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள், சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே சீராகும். இந்த மாதிரி பல விஷயங்கள்.
இருக்கு. இந்த சூழலோட நம்ம வந்து பொருந்துறதுக்கு. இன்னும் மிக முக்கியமா, நீங்க நைட்டு தூங்கும்போதோ, இது வீட்டுக்குள்ள இருக்கும்போதோ, தயவு செஞ்சு ஜன்னல் கதவு எல்லாம் மூடாதீங்க. ப்ராப்பரான வென்டிலேஷன் இருக்கணும். வெளிக்காத்து உள்ள வந்துட்டு வெளியில போகணும். அந்த விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. எல்லாத்தையும் அடைச்சிட்டு தூங்க வேண்டாம். காத்தடிக்குது, ஜில்லுன்னு காத்தடிக்குது அப்படின்றதெல்லாம். இப்போ வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து நீங்க கொஞ்சம் கதகதப்பா வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா, வீட்டுக்குள்ள புகை போடலாம். சாம்பிராணி புகை, அப்புறம் வந்து இந்த வேப்ப இலை, நொச்சி இலை, இந்த இலையெல்லாம் வந்து நல்லா சேகரிச்சு, கொஞ்சம் காய வச்சு, அழகா வந்து நீங்க அந்த அந்த புகைய வந்து நீங்க வீடு ஃபுல்லா போடும்போது என்ன ஆகும் அப்டின்னா, வீடு ஃபுல்லா அந்த வெப்ப ஆற்றல் வந்து பரவும். ஸோ வீட்ட வந்து கதகதப்பா வச்சுக்கிறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு ஒரு வழிமுறையா வந்து இது இருக்கும். மத்தபடி அ ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் வந்து நம்ம பேசியாச்சு, சொல்லியாச்சுன்னு நெனைக்கிறேன். இதில வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்டின்னா, என்ன வந்து நீங்க பர்சனலா தொடர்பு கொள்ளுங்க. நான் உங்கள வந்து இந்த சூழலுக்கு எப்படி பொருந்துறது அப்படின்னு சொல்லிட்டு நான் கைட் பண்றேன். எல்லாருமே இந்த சூழல்ல, இந்த குளிர்ச்சியான மழைக்கால சூழல்ல, இந்த ஒட்டுமொத்த சூழலுக்கும் நம்ம கம்ப்ளீட்டா பொருந்தி, நம்மளோட உடல வந்து ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு விருப்பத்த வச்சு, இந்த பதிவ வந்து நான் முடிக்கிறேன். நன்றி.